மை சேனல். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளம் கேக். ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல இல்லாம பேசிக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து கருப்பு திராட்சை 50 கிராம் எடுத்துக்கிறேன். எல்லாமே 50 கிராம் அளவு தான் இருக்கு. அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற திராட்சை, அதுக்கப்புறம் செர்ரி, அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி, லாஸ்டா டேட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் தான், பியூர் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து கிரேப் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணல. நான் இது வந்து 8 to 9 hours வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். 8 hours மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தாலே தெரியும், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம போட்ட எல்லா ஐட்டம்ஸும் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி இருக்கு. நீங்கள் வேணால் ஒன் டே நைட் எல்லாம் கூட வந்து இதை விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க. நான் வந்து 1/2 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆக விட்டுருங்க. அது நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆஃப் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 cup ஆஃப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 cup ஆஃப் மைதா போட்டுக்கலாம். மைதாக்கு அப்புறம் 1 cup வந்து பவுடர்ட் சுகர் நல்லா அரைச்சி போட்டுக்கலாம். சுகரை வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன், அப்புறம் கோகோ பவுடர் நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அப்புறம் 1 cup ஆஃப் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பால் வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி எதனா ஒன்று எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி அதை நடுவில் கட்டியே வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சர்க்கரையோட பட்டை, லவங்கம் அதெல்லாம், ஸோ அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் எக்கும் வந்து பீட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த சுகர் சிரப் நம்ம பண்ணி வச்சது போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது அந்த ஜூஸோடவே ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 1 cup மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கட்டியாக வேண்டாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் பட்டர் சைடில் அப்ளை பண்ணிட்டு நான் கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதை நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சும்மா டெக்கரேஷனுக்காக நம்ம மேலே ஒரு கேஷ்யூ நட் அண்டு நான் வந்து பிளாக் இதை வந்து வைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ண எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் பேஸில் ஒரு பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு 5 minutes முன்னாடியே வந்து நான் அதை நல்லா உள்ளே ஹீட்டாக வச்சுட்டேன். இப்போது ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 1 hour கிட்ட ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நல்லா வந்திருக்கு. இப்போது நைஃப் எடுத்து நம்ம சென்டரில் பின் பண்ணி பார்க்கலாம், அதில் ஸ்டிக் ஆகாமல் வரணும். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் சைடில் ஒரு நைஃப் எடுத்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளேட் எடுத்து நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். ஸோ நல்லா வந்துருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's கிச்சன் கார்னர்.